name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name it is. Amen. Hallelujah. ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்திலேயே இசைகளை குறித்து போட்டிருக்கிறார் ஆண்டவர். ஸோ மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் இல்லை. இசை என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஷாக்ட். இசை ஒரு ஆண்டால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் அதை மற்றவர்களெல்லாம் எடுத்து அதை மற்ற உபயோகங்களை செய்கிறார்கள். தேவனுக்காக விசையானது பயன்படுகிறது என்பதை அறியும் பொழுது அது மகிமையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you so much team, you do a good job. ஆமென். மெல்கிக்கு நைட்லாம் ஜொரம்னு கேள்விப்பட்டேன், ஆனாலும் this morning he is with us. ஹல்லேலூயா. போயிட்டு அப்புறமா நல்லா தூங்கப்பா இன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. I believe even in the presence of the Lord there is healing. தேவ பிரசன்னத்தில் ஒரு ஹீலிங் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஷாக் எங்களுக்கு. தமிழ் செல்வமுடைய சன் 1 மணி நேரமாக ஏற்றி விட்டார். பஸ்ஸில் இருந்து மகன் வரவே இல்லை, ரீச் ஆகலை. ஆமேன். ஆனாலும் ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு செய்தி பிள்ளை திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கதை சமூகம். ஆமேன். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபியர் இல்லை, பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்ட்டு ஒரு பதற்றம். ஆமேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் பதட்டங்களும் பயங்களும் விலகினதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் ஒரு கால்பந்து சபைகளுக்குள்ளாக நடந்த ஒரு கால்பந்து போட்டியில் நம்முடைய சபை சார்பாக விளையாடப்பட்டது. ஆரோஸ் ஃபுட்பால் கிளப்னு போன வாரம் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பித்து ஃபஸ்ட் டோர்னமெண்ட்லேயே நாங்கள் ரன்னர்ஸ் செகண்ட் ப்ரைஸ் வரத்துக்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஸோ வி வாண்ட் டு தேங்க் த லார்ட் ஃபார் த செகண்ட் ப்ரைஸ். அதனால் நாட் அ பேட் எஃபர்ட். அவங்க ஒரு கோல் ஃபஸ்ட்டு ஃபைனலில் அடிச்சிட்டாங்க. அதோட எங்கள் மைண்ட் செட் மாறிடுச்சு. நெகட்டிவிட்டி என்னெல்லாம் பண்ணுது பார்த்தீங்களா. ஒரு கோல் நம்ம எனிமி நம்மளை அதை ஃபைனல் கேமுடைய ப்ரெஷர். அவங்க தொடர்ந்து 5 கோல் போட போயிட்டாங்க. நாங்கள் அதுக்கு பிறகு 1 2 தான் போட்டோம். ஆகவே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நாங்கள் 2ஆவதாக வந்தோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இசை எவ்வளவு பெரிய ஒரு ஊழியமோ, மகிமையான ஊழியமோ, விளையாட்டும் தேவன் உண்டாக்கின ஒரு ஊழியம். விளையாட்டின் மூலமாக நேற்று நிறைய வாலிபர்களுக்கு நம்முடைய சபையோடு கூட இணைந்து நிறைய கர்த்தரை அறியாத வாலிபர்கள்லாம் விளையாடினார்கள். ஒவ்வொரு ஆட்டத்துக்கு பிறகும் அவங்களோட நாங்கள் ஜெபம் பண்ணோம், அவங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவித்தோம். மிக மகிமையாக இருந்தது. அந்த பிள்ளைங்கலாம் கடைசியில் ஜெபம் பண்ணும்பொழுது முதல்லலாம் அவங்க கண்ணை முடியல, கடைசி ஜெபம் பண்ணும்போது எல்லாம் கண்ணை மூடிட்டாங்க. அவ்வளவு ஆண்டுடைய வார்த்தையை நாள் முழுவதுமாக கர்த்தரை அறியாத ஒரு 40-50 மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டின் மூலமாய் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஒரு பெரிய கிருபை தந்தார். ஆமென். அந்த போட்டியில் 2வது போட்டியை நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சபையின் வாலிபர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், பந்தய பொருளுக்காக நம்ம ஓட்டத்தை ஓடுகிறோம். சும்மா ஓடல, ஆகாயத்தில் நம்ம சும்மா சிலம்பம் பண்ணலங்க. நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்குது, அதுக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் கர்த்தருக்குள்ள. ஆமென். We run for a cause, we run for a praise, we run for a praise. ஆமென். ஹல்லேலூயா. விளையாடும் பொழுது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற சிறு குழந்தை துள்ளி வெளியில் குதித்து நேற்று எப்படி தான் டைம் போச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு மேட்ச் முடியும் போதும் லீக் ஸ்டேஜ், செமிஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக, தோக்குறவங்க முகத்தை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லை. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களாம் வந்திருக்காங்க. அவங்களாம் நாங்கள் பொறுத்தவரை கை கொடுத்துக்குவோம் போயிட்டு, சாரி பாஸ்டர் அப்படின்லாம் சொல்லி அவனை குட் லக் நெக்ஸ்ட் டைம். ஆனால் ஒரு டர்ன் வந்துச்சு, எங்களுக்கு எல்லாரும் குட் லக்ஸ் பேட் லக் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமென். ஏன்னா நாங்களும் ஒரு மேட்ச் என்ன பண்ணிட்டோம், தோத்துட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இட் வாஸ் ஃபன். ஆமென். அதனால் ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் நம்ம சைல்டுஹுட் ரிலீவ் பண்ணோங்க. ஆமென். இதெல்லாம் ஆண்டு நம்ம ஒரு மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக தான் உண்டு பண்ணியிருக்கிறார். ரொம்ப சீரியஸ் ஆகிடாதீங்க, ரொம்ப சீரியஸ் ஆகிடாதீங்க வாழ்க்கையில். ஆமென். மகிழ்ச்சி ரொம்ப அவசியம், சந்தோஷம் அவசியம். உங்களுக்குள்ளே இருக்கிற சிறுப்பில் அப்பப்போ வெளியில் விட்டு விளையாட பார்க்கணும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நமக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை இருக்குது இல்லை. we are all எவ்வளோ வயசான நமக்கு there is a small child in us that wants to jump out and play like a little child. குழந்தைங்களாம் ஓடுதுங்க, சத்தம் பண்ணுதுங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதுல்ல. ஆமென். Hallelujah. That is a city of joy.
ஒரு சந்தோஷமான நகரத்துக்குள்ள குழந்தைகள், வயதானவர்கள், இல்லை பைபிள் இன்னும் அழகான வசனம்லாம் இருக்குல்ல, வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாம் மகிழ்ந்து இருப்பது. சபையில் குழந்தைங்க சத்தம் போட்டால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. குழந்தைங்களாம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பெரியவங்க இல்லை, வயதானவங்க வந்து அவங்க ஒரு ஏதாவது செய்வாங்க இல்லை, இட்ஸ் நாட் அ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அது வந்து ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்ம மத்தியில் வயதானவர்களாக இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு அவங்க இல்லை. வயதானவங்க நம்மளை வாழ்த்தணும். உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. You don't honor your father and mother, you will not be blessed. That is the implication of that verse. நீங்க தாய் தகப்பனை கனம் பண்ணலன்னா ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆமென். நடிக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. You can pretend and act, you can disguise. Never, never, never bless your father and mother. சின்ன குழந்தைகளுக்கு பாருங்க, 2 குட்டி ட்வின்ஸ் வந்து முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை மகளுடைய பிள்ளை முன்னாடி முன்னாடி வந்து அஷிதா கிட்ட இங்கேருந்து பேசுது. இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது குழந்தைங்க முகத்தெல்லாம் பார்ப்பதில். ஆமென். நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி உமக்கு நன்றி. அழகாக பாடினார் நம்ம பிரதர் சாம். ஹல்லேலூயா. என்ன அழகாக இருந்ததில்ல. எனக்கு கூட அதை பாடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை பாடலாமா? ஆமென். அந்த ஒரே ஒரு சரணம் மாத்திரம் அதை போடுறீங்களாப்பா? நன்றி நன்றி. நன்மைகள் செய்பவர் மாறிடா என் நேசரே. ஆமென், ஹல்லேலூயா. நன்மைகள் செய்பவர் மாறிடா என் நேசரே, பாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா என் நேசரே, மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா என் நேசரே, சுபாவம் என்று மாறாதே. நன்றி நன்றி நன்றி. நல்ல கையில உயர்த்தே. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி 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 நன்றி. என் நிலை மாறினாலும், என் நிலை மாறினாலும் நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி நன்றி. எப்போதுமே அப்பா, எங்க சூழ்நிலை மாறினாலும் நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி. ஓ வயதானாலும் நன்றி அப்பா. நாங்கள் சிறு குழந்தையா இருந்தாலும் நன்றி, வயோதிபர்களாக இருந்தாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. We thank you Lord. We thank you Father. We thank you Jesus. We thank you for everything. நன்றி செலுத்துகிறோம், எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வயதானவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாய் தகப்பனுக்காக, கணவனுக்காக, எங்க கணவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சொல்லுங்களேன். உங்களுக்கு கணவன் இருந்தா சொல்லுங்க thank you Lord. எங்க மனைவிக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்களுக்கு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. ஆமென். நித்திய தேவனே, சர்வ ஞானியே, எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. Your eternal Father, you are all knowing God. You are a wonderful Savior. You are our Redeemer. எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் நீர்தான் ஐயா. உம்மை சேவிப்பதும் ஆராதிப்பதும் எங்களுக்கு நீ தந்த பாக்கியம் ஆண்டவர். நன்றி சொல்றதே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அத்தனை நன்மைகள். நீர் மாறிடாத நேசர். You are not changing God. You are not changing. நான் கர்த்தர், நான் மாறாதவர். the character of God is நான் மாறவே மாட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். I am that I am. இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். ஆமென். Hallelujah. Amen. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், the book of Matthew chapter 14 verses 22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில்
ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாய் இருந்தார். ஆமென். தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் நம் வாழ்வில் வரும் கடினமான நிலைகளும், ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமும் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களுக்குள்ளும் ஒரு திருமணம் இருக்கிறது. There is a marriage between the perfect will of God and the storms we face in our lives. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் ஒரு திருமணம், ஒரு உறவு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். போராட்டங்கள் வரும் பொழுது தேவனுடைய திட்டத்தில் தான் நாம் இருக்கிறோமா என்கிறதான ஒரு சந்தேகம் நம்ம இருதயத்தில் எப்பொழுதுமே எழக்கூடியதாக இருக்கு. There is always a question, am I in the will of the Lord? Because I have trials. I have trials. God, where are you in my trials? ஆண்டவரே, என் போராட்டத்தில் நீர் எங்கே இருக்கிறீர்? Whenever I have a trial and go through trouble, I feel the presence of the Lord is not available. தேவ பிரசன்னம் இல்லாதது போல ஒரு உணர்வு போராட்டத்தின் நடுவில், தனிமையின் நடுவில். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அவர்களை அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார், கட்டாயப்படுத்தினார். ஆண்டவர் ஜனங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி சீஷர்களை அந்த இடத்தை விட்டு காலி பண்றார். முதல்ல நீங்க கப்பல்ல ஏறுங்க, போங்க. ஆண்டவர் தான் பிளான் பண்ணி போராட்டத்தில் உள்ள சீஷர்களை அனுப்புகிறார். This is the God's plan and design to send them into the middle of the storm. நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் போராட்டம், கஷ்டம், துன்பம், தொல்லை வரும் பொழுது நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பிசாசுகிட்டே நமக்கு வருதுன்னு நினைக்கிறோம். எப்பவுமே பிசாசுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம். பிசாசு தான் என்ன போராட்டத்துள்ள அனுப்பிட்டான், பிசாசுனால தான் எனக்கு பிரச்சனை. இல்லைங்க, பிசாசுனால பிரச்சனை இல்லை. ஆண்டவரே பிரச்சனைக்குள்ள இவர்களை கட்டாயப்படுத்தி துரிதப்படுத்தி கட்டளையிட்டு இவர்களை அவ்விடம் விட்டு புறப்பட்டு நேர பிரச்சனைக்குள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறார். Some problems are designed by God. சில பிரச்சனைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வடிவமைத்து அனுப்புகிறார். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நம்மை துரிதப்படுத்தி ஒரு விஷயத்துக்குள்ளாக அனுப்பும் பொழுது, ஒரு போராட்ட நடுவில் அனுப்பும் பொழுது, அதை விட ஒரு பெரிய போராட்டம் நமக்கு இருந்ததுங்க. அதாவது ஒரு போராட்டத்திலிருந்து நம்ம இன்னொரு போராட்டத்துக்கு போகும் பொழுது அந்த போராட்டத்தை போராட்டமா நினைக்கிறோம். ஆனா அந்த போராட்டத்தை பார்க்கிலும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நமக்கு பின்னால இருக்குது. ஆல்வேஸ் we say, ஐயா நான் போயிட்டே இருந்தேன், அப்படியே பைக் கீழே விழுந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, மிகப்பெரிய ஆபத்து இருந்து கர்த்தர் காப்பாத்தினார், சாட்சி சொல்றோம். ஆனா அது பெரிய ஆபத்து இல்லைங்க, அதை விட ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு இருந்து. நிறைய நேரத்தில் ஆண்டவரே முன்னாடியே கொஞ்சம் கீழே தள்ளி விட்டார். நம்மள முன்னாடியே ஆண்ட சில விஷயங்கள்லாம் அனுமதித்தார். பெரிய விஷயம் அங்க போனா நீ தாங்க மாட்டேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் யாரு எப்படி நமக்கு தெரியும்னா, சூழ்நிலைகளில் ஆண்டவர் வெளிப்படும் பொழுதுதான் ஆண்டவர் எப்படி நமக்கு தெரியுங்க. அவர் யெகோவா ஷம்மான் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் யெகோவா ஷாலோம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சண்டை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது உள்ள வந்து ஒரு அமைதியை கொடுத்தாரு பாருங்க, அதாங்க சமாதானக்காரனர் அவரு. அதனால தான் ஒரு ஷாலோம் நமக்கு தெரியும். வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை விடுதலையாக்கி இன்னைக்கு சர்ச்சில் உட்கார வச்சிருக்கிறார் பாருங்க, அப்பதான் அவர் சுகமளிக்கிற ரஃபா நமக்கு தெரியும். How do you know him? He's a Rapha Elohim. He's Ebenezer and Emmanuel. Only when he revealed to you in your problems, உன் பிரச்சனையில ஆண்டவர் உனக்கு வெளிப்படும் பொழுதுதான் அவர் யாருன்னு உனக்கு தெரிய வந்தது. நம்ம சபையிலிருந்து திருமணமானி போன ஒரு பிள்ளை, எனக்கு தெரிஞ்ச வயசு 35 வயசுக்கு மேல இருக்காது.
2 வாரமா ஆக்சிஜன் சஃபகேட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 2 வாரமா ஷீபா உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஷீபா தேவராஜ் பிரதருடைய மகள் ஐசியூவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி 2 வீக்ஸ் மேலே ஐசியூவில் இருக்காப்புல. 35 years ப்ரீதிங் டிஃபிகல்ட்டின்னு உள்ள போய் வீசிங்கில் ஆரம்பிச்சு டிஃபிகல்ட்டி. நேற்று அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஷி ஸ்டில் இன் தி ஹாஸ்பிட்டல். 5 டயாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரியேட்டின் லெவல் ஹையாக இருக்குது. ஐந்து முறை ஷி இஸ் கோயிங் த்ரூ டயாலிசிஸ். பிரச்சனை வேற, ஆனால் இப்போ வேற பிரச்சனையாக மாறி போய்கிட்டு இருக்கு. In the middle of the storm. பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், விசுவாசம் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்டு. ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், சபையில் போதும், அது போதும் பாஸ்டர், என் மனைவி நல்லா ஆயிடுவோம். உங்களுக்கெல்லாம் டயாலிசிஸ் பண்ணாமல் ஆண்டர் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்காருன்னா அவர் ஹீலர்னு உங்களுக்கு தெரியணும், அவர் சுகமாக்குற தேவன் என்று தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. He is already healed you. நீ ஹீல்டா இருக்கறனால தான் சர்ச்சில் இருக்க முடியும். நீங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் தான் இருப்போம். He is already Rafa Rofeka. He is already Rofeka in your lives. அதனால தான் நன்றி சொன்னோம். நன்றி அப்பா. ஆமென். நான் அவங்கள விட நான் ரொம்ப நல்லவனா இல்லை, ஆனா எனக்கு வேற போராட்டம் இருக்குது வாழ்க்கையில. I am not in the bed doing dialysis. I am here in the church. நன்றி ஆண்டவரே. நான் பாடும் பொழுது உண்மையாவே ஆண்டவர் ஆராதிக்கிறேன். நீங்க எல்லாம் ஏஞ்சி ஆராதிச்சிருப்பீங்க. நீங்க யாருமே ஏஞ்சி ஆண்டவர் கனப்படுதில்லை. ஆராதனைனா ஏஞ்சி நிக்கணும் காலில். ஆமென். நான் சொல்லி தான் ஏந்தினும் இல்லை, நன்றி சொல்லணும்னா ஆண்டவர் எப்பனாலும் சொன்னாங்க. ஆல்வேஸ் ரெடி அண்ட் ப்ரிப்பேர் டு டெல் தி லார்ட், டு லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் தேங்க் தி லார்ட். He's been good to you. உங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். உங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கூட ஹல்லேலூயா வரல பாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உங்களை ஹல்லேலூயா சொல்ல வச்சு நான் டயாலிசிஸ் பண்ண போகணும் போல இருக்கு. ஆமென். நான் ஐசியூக்கு போய்டும் போல இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கெட்ட வார்த்தை சொல்லுதெல்லாம் கோவமா ஆவேசம் வந்து எவ்வளோ கெட்ட வார்த்தை சொல்றோம் வாயினால. ஹல்லேலூயா சொல்லுவோமே சபையிலயாச்சும் வந்து நல்ல வார்த்தைங்க. ஆமென். நம்ம பெந்தகோஸ்தே சபை தான். ஆமென். We are a Pentecostal church. We still have our roots. மியூசிக்லாம் இசையெல்லாம் கொஞ்சம் மாறி இருந்தாலும் பெந்தகோஸ்தே அனுபவம் தான் நம்ம சபையில் எப்பவுமே இருக்கும். ஆமென். Because that is the foundation of the church. Is we have a Pentecostal experience. ஒரு அனுபவம், பெந்தகோஸ்தே அனுபவம் இருக்குது நம்ம சபையில். ஆமென். I may have a blue shirt, but I have inside of me is a Pentecostal preacher's son. நான் ஒரு பெந்தகோஸ்தே பிரசங்கியாரனுடைய பையன். அரபா ஷேகேதாலாபா ரீமா கபாலாபா தூரி அந்தோலாபா. ஹல்லேலூயா. இயேசு முழுத தேவ வல்லமை நடுவில் ஊற்றப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. Glory to the name of God. Glory to the name of God. Glory in the highest. எருசலேமுக்குள்ள வரும்பொழுது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியின் மேல் சமாதானம். நீ தேவனை மகிமைப்படுத்தினா உன் குடும்பத்துல சமாதானம் வரும். Worship God. There will be peace enthroned in your family. உன் குடும்பத்துல சமாதானம் இருக்குறனா மகிமைப்படுத்து ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. என் நிலை மாறினாலும், ஆமென். அப்புறம் என்னப்பா, என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்களா மாறிடாதே. ஆமென். நன்றி உமக்கு. Thank you Jesus. நான் இன்னொரு ஆராதனை மெசேஜில் போய் பேசணும் இன்னொரு சர்ச்சில். ஆமென். வருகிற வாரத்தில் ஆண்டவர் ஒரு இடத்துக்கு, நேற்று நைட்டு தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. லம்பாடின்னு யாரை கேள்விப்பட்டிருக்கீங்க? லம்பாடி ஜனங்கள், லம்பாடி பஞ்சாராஸ். இந்த பழங்குடியின் மத்தியில் ஒரு போதகர் 50 போதர்களுக்கு போய் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 5 போதர்கள் அங்கே போகிறோம். ஒரு 2 day கான்ஃபரன்ஸ் அவங்களுக்கு. ஆமென். அதனால் ஜோம் பண்ணுங்க. என் தொண்டை இப்பயே போன வாரம் ஃபுல்லாக நல்லாவே இல்லை. இப்பயும் ஏதாவது உற்சாகப்படுத்தி, ஆமென், பெந்தகோஸ்துன்னு சொன்ன உடனே என் தொண்டை போச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களை அனுப்பிவிடுங்கள், தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஆமென்.
நாங்கள் மாத்திரம் மலை மேலே ஏறுறது இல்லைங்க, இயேசுவும் மலை ஏறுகிறவர் தான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணோம்? மலை ஏறணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைனா, சாப்பாடுலாம் கொடுத்த உடனே ஜனங்கள்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டு, ஐயா நல்ல சாப்பாடு போட்டார். 5000 புருஷர்கள் ப்ளஸ் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நிறைய கூட்டங்க. பெரிய மலை பிரசங்கம், பயங்கர ஃபேமஸான பிரசங்கம், மினிஸ்ட்ரி நடக்குது. ஹோல் டே ஆஃப் மினிஸ்ட்ரிலாம் முடிஞ்ச உடனே ஜனங்கள் உள்ளத்தில் இயேசுவை ராஜாவாக்கணும்னு வந்துருச்சு. என்ன வாக்கணும்? ஆமே. ஹல்லேலூயா. நம்ம 4 உதவிலாம் போய் தெருவில் செஞ்சோன்னா அங்கே 4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஏன்ப்பா வார்டு மெம்பருக்கு நீ கூட தான் கேட்பான். இல்லை 4 பேர் நல்லா செய்தியப்பா. அப்புறம் ஏன்ப்பா நான் வார்டு மெம்பராக நின்ற பிறகுனா ஒரு கவுன்சிலராக நிற்கக்கூடாது. இது மாதிரி நிறைய பேர் நம்மளை உசுப்பி விட்டு இல்லை தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லி தேவனுக்கு விசாரி. அப்புறம் இயேசு ஏற்கனவே ராஜா தான், அவர் ராஜாவாக தான் வந்திருக்கிறாரு. ஆனால் இயேசுவை ராஜாவாக்கணும்னு பார்த்தாங்களாம். ஆனா இயேசு இந்த மேடை எனக்கு வேணான்னு போயிட்டாராம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எல்லா வாசலும் ஆண்டவர் திறந்த வாசல் இல்லை. All doors are not God opened doors. Not all opportunities are God opened opportunity. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமேன். எல்லா வாசலும் யார் திறந்த வாசல்? வாசல் திறந்துக்குது. சில வாசல்லாம் நரகத்துக்கு நேரா போகும். அந்த மாதிரி வாசலுக்குள்ள நிறைய போயிருக்கேன் நான். நரகத்து உள்ள போய் காலாட்டிட்டே வந்திருக்கிறேன் நான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். எந்த நரகத்துக்கு போய் இவர் காலாட்டினாரு? ஆமென். காலாட்டலங்க, தலையே ஆடிட்டு வந்துட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மியூசிக்குக்கும் தலையாட்டுவேன், வேற மாதிரி மியூசிக்குக்கும் தலையாட்டி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஹெட் பேங்கிங் என்னவாங்க, பப்பு உள்ள போனா அப்படின்னு தலையா பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமாம், நிறைய முடியலாம் வாழ்த்துட்டு சக்கு சக்கு இல்லை. அந்த வாசல் தான் எனக்கு தேவையில்லாத வாசல். அந்த வாசல் தான் தேவையில்லாத வாசல். தேவையில்லாத வாசல் உள்ள போகக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஓ glory to God. எல்லா வாய்ப்பும் எல்லா மேடையும் நமக்காக அமைத்த மேடை அல்ல. இயேசு ராஜாவாக்கணும்னு இருந்தாங்களா, அதனாலதான் இயேசு என்ன பண்ணாரா, சீஷர்கள் டே இவன் வேற மினிஸ்டர் போஸ்டிங் கேட்க போறானுங்க, இவனுங்க வேற பிரச்சனை பண்ண போறான்ட்டு இதை கேட்க கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லல அவங்க. ஆனா ஜனங்க உள்ள பேசினதை ஆண்டவர் பகுத்தறிந்தா. நம்ம பகுத்தறியணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். டிசர்ன்மென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மீ டு பிகம் த கிங். ஆனா நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதா ராஜாவாகணும்னு நினைப்போம். இயேசு கிட்ட மைக்கு கொடுக்குறாங்க வேணான்றாரு, பதவி கொடுக்குறாங்க வேணான்றாரு. என்ன பிளான் பண்றாங்கன்னா, ரோம ஆட்சியா அப்ப இருந்தது, அதை கழுத்துட்டு யூத ராஜாவை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்ல எண்ணம் இல்ல? இயேசு அதை நிதானித்து ஆவியில, அடடா சீஷருங்க இந்த காதுல கேட்ட மைண்டு வேற ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போயிடுவானுங்க. இவன் பிதாவின் ராஜ்யத்தை தான் அழைக்கிறதுக்கு இந்த 12 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா இவனுங்க பிசாசின் ராஜ்யத்தை செலக்ட் பண்ணிட போற நினைச்சு தவறான எண்ணம் வந்துற போதுன்னு ஆண்டவர் அவர்களை அந்த இடத்தை விட்டு துரத்தினார். சில இடங்களை விட்டு ஆண்டவர் நம்மை விலக்குறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். God sends us away from certain circumstances as an act of protection. நம்மளை பாதுகாக்கணும்னு சில இடத்துல ஆண்டவர் நம்மளை உட்கார வைக்கிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஏன் சில சூழ்நிலையை உருவாக்கி ஏன் நல்லா தானே இருந்தது, ஏன் இங்கேருந்து அனுப்புனாருன்னு சீஷர்களுக்கு புரியாது. எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. சில நேரத்தில் ஆண்டவர் ஏதாவது சொன்னாருன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் எஸ்னா எஸ், நோனா நோ, கம்னா கம், கம்னா கட்டி கோ, வானா வா, போனா போ, அவ்வளவுதாங்க. சிம்பிளா தான் ஆண்டவர் பேசுவார். ஆமென். போங்கன்னா போ, அவ்வளவுதான். ஆபிரகாம் போனார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாங்க விசுவாசம். அதனால தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்ம பாவம் கூட மன்னிக்கப்படும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா புயல் காற்று வரும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான், ஆண்டவருடைய சரியான சித்தத்தை செய்யும் பொழுதுதான் போராட்டம் வரும். தேவ சித்தத்தை செய்வதனால் போராட்டம் விலக்கு அல்ல.
நல்லா கவனிங்க. தேவ சித்தத்தை செய்கிறதினால் போராட்டம் விலக்கு அல்ல. ஆண்டவர் தான் டிசைன் பண்ணி டெஸ்டினிக்கு அனுப்பிச்சு விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த தமிழ்ல எனக்கு நல்லா சொல்ல திரும்ப முடியல. என்னால வடிவமைத்து எதிர்காலத்துக்குள்ள அனுப்புறார். போராட்டத்துக்குள்ள அனுப்பிச்சு தான் ஆண்டவர் அங்க கொண்டு போறாரு. கானான் உள்ள போனா சமுத்திரத்தின் வழியா நடந்து போனோம். ஆமென். கானானுக்கு போனா வனாந்தரம் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ சித்தத்தை செய்யணும்னா போராட்டத்தின் வழியா தான் போக முடியும். That's the design of God. It's an act of protection. ஒரு இடத்துல ஆண்டவர் நீ வேண்டாம்னு நினைக்கிறாரு, ஒரு இடத்துல நீ போனோம்னு நினைக்கிறாரு. உன்னை அந்த சூழ்நிலை அங்க மாத்தி ஆண்டவர் இங்கேருந்து உன்னை அனுப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாரு ஆண்டவர். ஆனா நமக்கு கஷ்டமா இருக்குது இல்ல? ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? We are fighting with God. ஆண்டவரோட போற. It's okay. You can fight. You can be afraid. நீங்கள் பயப்படலாம். ஆமா. 23வது வசனத்துல வாசிக்கிறோம். பிடித்து கொண்டு மன்னிக்கணும். அந்த ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன பொழுது அங்கே தனிமையா இருந்தார். எங்க ஒரு நாள் ஃபுல்லா இயேசு ஒரு நாளில் எத்தனை நாள் ஊழியம் செஞ்சார்? மலை பிரசங்கத்தில் எத்தனை நாள்? 3 நாள். 3 days of ministry. 3 நாள் ஊழியம் முடிச்சிட்டு இயேசு எங்க போனாராம்? ஜெபம் பண்ண போனாராம். ஒர்க் பாருங்க, வேலையும் தேவனுக்கோடு இருக்கிற தனிமையான நேரமும். ஒர்க் அண்ட் லைஃப் அண்ட் பிரேயர் லைஃப் ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணி காட்டுறாருங்க. வேலை ஒரு பக்கம் என்ன பேலன்ஸ் பண்றாரு? தேவனோட பிதாவோட தனிமையா இருக்கணும். ஏங்க நான் கேட்கிறேன், அவர் தாங்க பிதா, அவர் தான் யாவே, அவர் தான் யெகோவா தேவன். அவர் தனிமையெல்லாம் போன அவசியம். He is God himself in flesh, but he is teaching us an important discipline. தேவ சமூகத்தில் போய் உட்கார்றாரு. ஏன்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா தான் உள்ள ஃபில் ஆகும். உள்ள இருக்கிறதா வெளியில வரும். 4 பேரா வேலைக்கு போவோம். சர்ச்சுக்கு போயிட்டு நல்ல சமையல் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல். இட்ஸ் நாட் பேட் திங் அட் ஆல். நான் கூட இன்னைக்கு கறி வாங்கியிருக்கிறேன், ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் ஆன்லைன். கொத்து கறி வாங்கியிருக்கிறேன். ஐ வாண்ட் டு கோ குக், ஈட், ஸ்லீப். ஆனால் சர்ச்சு முடிச்சுட்டு யாராவது வீட்டில் போய் ஜோம் பண்ணுவீங்களா? ஆனால் சில குடும்பங்கள் பார்த்துருக்குறேன், சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டில் போய் ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு மெசேஜை ஒரு ஜோம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. I don't know if anybody practice. நான் சில குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். போனால் பாஸ்டர் நாங்கள் இப்போ தான் மெசேஜை டிஸ்கஸ் பண்ணின்னு இருந்தோம். ஒர்க்கையும் வேலையும் லேபரையும் தேவனோடு இருக்கிற பர்சனல் டைம் வித் காட். ஐ அப்ரிஷியேட் யுவர் கார்பரேட் ப்ரேயர்ஸ். நீங்கள் 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணீங்க, 4 பேர் சேர்ந்து 10 பேர். I appreciate that. But there is a time that you need to be alone with God. தேவனோடு தனிமையான ஒரு நேரம் வேணும். இயேசு அதை நமக்கு உதாரணமாக இருக்கிறார், மாடல் பண்ணி காட்டுறாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. Amen. God is showing that we need to have a balance between our work and our time with God. ஒரு நல்ல தாளத்தை, ஒரு நல்ல ரிதம் இருக்குங்க நம்ம லைஃப்ல. வேலைக்கு 10 மணி நேரம் போறோம், 12 மணி நேரம் போறோம். அட்லீஸ்ட் 1 hour in a day spending in the time with the Lord. நல்ல ஒரு தாளம். இந்த ட்ரம்ஸ் எடா கூடமா அடிச்சா பாடவே முடியாது. கரெக்டாக தாளத்தை அடிச்சாதான் பாட்டும் ஒன்றா சேர்ந்து போவோம், நான் பாடுற பாட்டும் ஒன்றா போவோம். கீபோர்டு ஒரு டைமிங்கில் அவர் ரிவர்பில் வாசித்து இருந்தார்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. என்னையா இதுன்ற மாதிரி ஆகிடும். வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. வேலை 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 வேலை, ஊழியம் ஊழியம் ஊழியம். ஆனால் தேவன் கூட உட்கார முடியாதா? Can you not pray? ஆண்டு 24 மணி நேரம் டைம் தர்றாரு, 1 hour நம்மளால ஜெபம் பண்ண முடியாதுங்க. Are we not able to pray for an hour? Let us deeply think about this. Jesus' whole ministry is tired, man. Jesus is tired. யாருக்காக இன்னும் ஜெபம் பண்ண போனா தெரியுமா? சீஷர்களுக்காக தான் ஜெபம் பண்ண. இவங்களை அனுப்பிச்சிட்டு இயேசு ஜெபம் பண்ணுகிறாரு. உங்களை போராட்டத்தில் அனுப்பிச்சிட்டு இயேசு தூங்கினுகிறார் நினைச்சிருக்கீங்களா? உங்களை போராட்டத்தில் அனுப்பின பிறகு இயேசு பிதாவோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். He is interceding for you. வாக்குகள் அடங்காத பெருமூச்சுகளோடு கூட உனக்காக விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காருமா. You are not sitting in your problem by yourself. You may be sleeping, but the God you serve never sleeps. நீ தூங்கலாம், ஆனா நீ ஆராதிக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை.
He never sleeps or nor slumbers. He is praying through your problems. உன் பிரச்சனை நடுவில் ஆண்டவர் உனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆமென். வெளியில ஜனங்களுக்கு எடுத்துட்டு வந்து ஊத்துறாரு, இங்க பிதாவோட போய் நிரம்புகிற அனுபவம் வேணும். Unless you are full, you cannot flow. நீ நிரம்பலனா வழிந்தோட முடியாது. அல்ல தாவீது சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி ஒளியும். ஆமென். ஹalleluya. என் பாத்திரம் நிரம்பி ஒளியும். ஏன்னா கர்த்தர் சமூகத்தில் இருந்தா இல்லனா வறட்சியா இருப்பீங்க. You will be beat down, worn out if you don't have your time with God. தேவனோட உனக்கு நேரம் இல்லனா டயர்ட் ஆயிடுவீங்க. வாழ்க்கை நொந்து விடுவீர்கள், வறட்சி உள்ள போயிடுவீங்க, போராட்டத்தில் அமிழ்ந்து விடுவீர்கள். சீஷர்களுக்கு ஏன் புயல்ல இருக்கிறனே தெரியலங்க, புயல் காற்றுல ஏன் சீஷர்கள் they don't know why they எதுக்கு நிக்கறாங்களே தெரியாது அவங்களுக்கு. ஆனா இயேசு போன்னு சொன்னார், வந்துட்டயா நடுக்கல்ல வந்து நிக்கிறோம், படவு அலைவு படுகிறது, அதற்குள்ளாக படவு நடக்கவில்லை. 24 வசனம், சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவு பட்டது. தேவனுடைய பரிபூர்ண சித்தங்க அவங்க போராட்டத்தில் போன சில நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது போராட்டங்கள் வரும். நிறைய நேரம் நினைக்கிறோம் இந்த ட்ரோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பயங்கரமான ஒரு உணர்வும் சூழ்நிலையும் தேவ சித்தம் இல்லை நினைக்கிறேன். நோ 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 நோ, டோன்ட் மிஸ்டேக். யுவர் ட்ரோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த வில் ஆஃப் காட். தேவ சித்தங்க உன்னை அனுப்புனவருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்க தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ட்ரஸ்ட் இன் தி லார்ட். Trust in your testing. Trust in your testing. உன் போராட்டத்தில் ஆண்டவரை நம்பு. Trust in your testing. ரெண்டு காரியத்தை ஆண்டவர் செய்றாரு, correction and perfection. ஆண்டவர் உன்னை வடிவமைத்து உருக்கி உடைத்து, அதாவது பாவம்னா 4 விஷயம் தான் நம்ம பாவம் அதிகமா. குடிக்கிறான், பீடி பிடிக்கிறான், திருடுறான், கொலை பண்ணான். என்னது? இதுதான். மற்ற எதுவுமே நம்ம பொறுத்த வரைக்கும் பாவமே கிடையாது. தேவ சித்தத்தை செய்யலனாலே பெரிய பாவங்க. ஆமென். தேவ சித்தத்தை செய்யலனாலே பாவம் தான். தேவ சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படினாலே பாவம் தான். We have to repent. நம்ம மனம் திரும்பின ஆண்டவரே, if you are taking me through a storm, there is a purpose, there is a praise. பந்தயம் பொருள் இல்லாம போராட்டம் இல்லைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதான் சொல்றான் பவுல், நான் ஓட்டத்தை ஓடினேன், முடித்தேன் அப்படின்றான். ஓட்டத்தை ஓடி ஜெயத்தோடு முடித்தேன். We've called to run a race not for nothing but for a praise. நம்ம பந்தய பொருள் நித்தியமான பந்தய பொருளுங்க. We run for an eternal praise. சும்மா ஓடல. God is breaking you, shaping you. ஆண்டவர் உடைக்கிறாரு, உருவாக்குறாரு, உருமாற்றாரு. There is something that inside of you that God உள்ள இருக்கிற ஒண்ணு ஆண்டவர் மாத்தணும்னு நினைக்கிறாருங்க. ஆண்டவர் அதனால தான் உள்ள கொண்டு போயிட்டே உடைச்சிக்கிட்டே கொண்டு போயிட்டே இருக்காரு. Don't think it's not God's, it is perfect God's. தேவனுடைய பரிபூர்ண சித்தம். நீ போராட்டத்தின் நடுவில், புயல் காற்றின் நடுவில் இருப்பது அவர் சித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால போராட்டம் வந்தா திரும்பி பின்னாடி போயின்னு அவங்க போலங்க. They didn't go back, turn around. They kept going. Adversity, போராட்டங்கள், எதிர் போராட்டம் வரும்போது எதிர்நீச்சல் அடி. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது it's swimming across the tides. எதிர்நீச்சல் தாங்க. பின்னாடில போ, no option. எதுக்கு போறோம்? பாவத்துக்கு போறோமா? What are we going to go back to? என்ன இருக்குது பின்னாடி திரும்பி போகிறதுக்கு? திரும்பி போறதுக்கு நமக்கு என்ன இருக்குதுங்க? ஒரே அடி முன்னாடி தான் போறோம் நம்ம. அவ்வளவுதான். Nothing to turn back. திரும்பி பார்க்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது நம்ம வாழ்க்கையில. இனிமேல் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு, அடுத்த சீசன் உள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறார். இந்த காலத்தை கூறி கடந்த காலம் பாட்டே பாடுறாங்க இந்த உலகத்துல. கடந்த காலத்தை இந்த காலத்துக்கு கொண்டாடுறாங்க. வேண்டாம், எங்களுக்கு கடந்த காலம் வேண்டாம். ஆண்டவர் கடந்து தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப எதுக்கு கடந்த காலம்? ஆண்டவர் எங்களை சுமந்து வந்திருக்கிறாருமா.
சில நேரம் தூக்கி இருக்கிறாரு, சில நேரம் துமந்து இருக்கிறாரு, சில நேரம் தப்பு வைத்து இருக்கிறாரு, சில நேரம் ஒரு வார்த்தையினால் எங்களை திடப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென். இரவின் 4ஆம் ஜாமத்திலே 25ஆம் வசனம், இயேசு கடலின் மீது நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இதுதான் அதிசயம். ஞானமும் ஆண்டவர் விளங்க பண்ணுவாரு. போகாதன்னுவார் ஒரு இடத்துக்கு, போனுவார் இன்னொரு இடத்துக்கு. ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? கடலின் மீது நடந்து அவர்களிடத்தில் வந்தார். யாராவது கடல் மேல நடந்து பார்த்திருக்கீங்களா? யாராவது கடல் மேல யாரும் நடந்து பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லை. சீஷர்களும் பார்த்தது இல்லை. பார்த்த உடனே பயந்துட்டாங்க. நிறைய பேர் ஏற்கனவே அந்த கடல்ல விழுந்து செத்து போயிடும். நமக்கெல்லாம் யாராவது அப்படியே ஆவி மாதிரி வந்தா என்ன நினைப்போம்? தூரத்துல பிட்ச் டார்க்குங்க, நைட், இருள், ஒரே ஒரு சாயல் தான் வருது. அதை பார்த்து என்ன நினைக்கிறாங்க? ஆவேசம். பயப்படுறாங்க. பயந்தாங்க. ஆவேசம்னு ரொம்ப அழகா போட்டிருக்கு. பயந்து, ஆமா பேய் வருதுன்னு நினைக்கிறாங்க. இயேசுவை சில நேரத்தில் பார்த்தா கூட பிசாசு போல இருக்குதுங்க நமக்கு. சீஷர்களுக்கும் அப்படிதான் இருந்தது, நமக்கும் அப்படிதான் இருக்கும். சில சூழ்நிலையில போராட்டத்து வழியா போகுது. ஏன் ஆண்டவரே? நிறைய நேரத்தில் ஆண்டவர் தான் இருந்தாரு, ஆனா பிசாசு நினைச்சுக்கிட்டோம் நம்ம. It was God. It's not the devil. It's not some other spirits. அது வேற ஏதோ ஆவிகளா இல்ல, ஆண்டவர் தான் வந்தார் நிறைய நேரத்தில். ஆமென். ஹalleluya. சங்கீதம் 77:19 வாசிக்கிறோம். Psalm 77:19, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. ஏன் தெரியுமா இயேசு நடந்து வந்தாரு கடல் மேல? தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். prophecy of David. தாவீது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். என்ன தெரியுமா? உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. He was walking on the water. யோவான்ல வாசிக்கிறோம் 1:14 நினைக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமான யாவருக்குள்ளும் வாசமாக இருந்து மாம்சமானது. Here was the word of God. தேவ வார்த்தை தான் இயேசு மாம்சமாக வாசமாக கடலின் மீது நடந்து வரார். வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ஒரே நேரத்தில் இயேசு வெளிப்படுத்துகிறார். Fulfilling the prophecy and the word at the same time. நான் தான் அந்த வார்த்தை, நான் தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை வாசமா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வாசமா இருக்கும் போது ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு 30 செகண்ட் ஆமென் ஹalleluya சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் ஹalleluya hallelujah hallelujah. Thank you Jesus. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். சம்டைம்ஸ் இட்ஸ் ரொம்ப அலறுகிறது. அலறி இருக்கிறீங்களா? அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நான் தான் சொல்லும் பொழுது மோசேக்கிட்ட சொன்னார் பாருங்க, இருக்கிறவராகவே நான் தான் இருக்கிறேன், நான் தான், பயப்படாத. I am there with you. You may not see me, but I have seen you. நீ ஒருவேளை என்னை பார்த்திருக்க மாட்ட, ஆனா நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஆமென். God is watching over us. மனுஷன் நம்மளை பார்க்கலன்னா பரவாயில்லைங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவரோட பேசி என்ன சொன்னாரா? திடன் கொள்ளுங்கள், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவர் ஆறுதல் படுத்துறாருங்க. ஆண்டவர் அவங்களை கம்ஃபர்ட் பண்றாரு. தம்முடைய வார்த்தையினால் ஆண்டவர் கம்ஃபர்ட் பண்ணுவாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ள பிரசன்னம் வரும்போது கிட்ட நெருங்க நெருங்க பயம் நம்மளை விட்டு விலகி போகும். ஆமென். பயப்படாத, நான் இருக்கிறேன்றார் ஆண்டவர். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உங்கள்ட்ட, பயப்படாதீங்க, நான் உங்க கூட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள், நான் தான். ஆண்டவர் சொல்றது கேக்குதா உங்க காதுல? I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. இதோ அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமா. மோசேக்கு நான் தான் அப்பா, யாக்கோபுக்கு நான் தான் அப்பா, உங்க தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் தான் தகப்பன். ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருந்தேன்,
ஆபிரகாமுக்கு பின்னாடியும் நான் இருப்பேன். நான் இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவரும் ஆகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நான். I am that I am. நான் தான். பயப்படாதே, பயப்படாதே. Didn't call. Don't be afraid. பயப்படலாமா? பயப்படலாமா? பயப்படலாங்க, பரவாயில்லைங்க, பரவாயில்ல. பயப்பட்டா என்ன? ஆண்டவர் கடிந்து கொள்ளல. ஆண்டவர் சீஷர்களை பயந்ததற்காக கடிந்து கொள்ளவில்லை. He did not rebuke them for fear. அங்க பயம் வந்து ஆண்டவர் இல்லைன்னா பயம் வந்துடும் நம்ம வாழ்க்கையில். இட்ஸ் a natural feeling in the absence of the presence of God. தேவ பிரசன்னம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் தான், பயப்படாத, I am with you. பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே வரட்டும், ஆண்டவரே பயப்படாத. கன்ஃபர்மேஷன் திரும்பி கேட்க வேண்டாங்க. ஆண்டவரே ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஆண்டவர் நான் தான் சொல்லிட்டாரு. திரும்பவும் பேதுரு என்ன சொல்றான்? கட்டளையிடுங்க ஆண்டவரே. திரும்பலாம் ஆண்டவரை கேட்காதீங்க. ஒரு தடவை ஆண்டவர் நடங்க, அதான் விசுவாசம். அதனால தான் பேதுரு போய் ஆண்டவர் திட்டினாரு. டேய் அற்ப விசுவாசியே, என்னது, ஏன் சந்தேகப்பட்டாய்? Why do you doubt? சந்தேகப்பட்டதுக்கு தான் திட்டினார். யாரை சந்தேகப்படுறதுக்காக? ஆண்டவரை சந்தேகப்படுறதுக்காக இல்ல, அவன் சந்தேகப்பட்டான். எவ்வளவு தூரம் நடந்து போனாங்க? எவ்வளவு தூரம் நடந்தான்னு தெரியல, எத்தனை அடி நடந்து போனாங்க. But he did walk. Peter was walking on the water. பேதுருவை நம்ம ரொம்ப திட்டுவோம் இந்த மெசேஜ் கொடுத்து, ஐயோ பேதுருடைய விசுவாசம் நலிந்து போன விசுவாசம். என்ன நலிந்து போன விசுவாசம்? நீங்க எங்கன்னா கடல்ல நடந்துக்கிறீங்களா? நீங்க எங்கன்னா கடல்ல நடந்திருக்கீங்களா? தண்ணி மேல நடந்திருக்கீங்களா? தண்ணி மேல நடந்திருக்கீங்களா? பேதுரு தண்ணி மேல நடந்து போனாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பேதுரு தண்ணி மேல நடந்து போனாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ தண்ணீர்கள் கடந்து போவாய், அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினி வழியாய் கடந்து போவாய், நீ எரிந்து போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் சொன்னா கை தட்டணும். ஒரு ஆமென். அப்படியே நான் பார்த்து கொத்துக்கறி பாய், கொத்துக்கறி போடுங்க பாய். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் கொத்துக்கறி பேசுறாரு? கொளுத்து கண்டல கொத்துக்கறி வாங்கியிருப்பாரோ? வாங்கியிருக்கேன். நம்ம சபையில் இப்போ ஒரு குடும்பங்கள் 3 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொளுத்து கன்று, அதுக்கு பேர் என்னது? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கறியை கிளீன் பண்றதுக்கு இப்ப கை வரும் பாருங்க. வீட்டுக்கு போன உடனே மஞ்சத்தூள் உள்ள இப்படி கை போவோம், தண்ணிக்கு கை போவோம். ஆனா சோத்திரத்துக்கும் அல்லேலியாவுக்கு கை வரல. இயேசுவின் நாமத்தினால. ஓ thank you Jesus. நல்லா சாப்பிட்டு பசுமையாயும் புஷ்டியாய் ஆசீர்வாதமாக இருங்க. ஆமென். நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீங்க. ஆண்டவர் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். நல்லா சாப்பிட்டு, ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு. ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுங்க. தூங்குங்க. ஒரு 7 மணி நேரம் டெய்லி 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஆனால் நல்லா தூங்குங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா வேலைக்கு போங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா ஊழியம் செய்யுங்க. நான் சொல்ல பாருங்க, முடிஞ்சா ஊழியம் செய்யறேன்னு சொல்லி உடம்பு கெடுத்துக்காதீங்க. அது ஆண்டோடைய சித்தம் இல்லை. That's not God's design. You spoil your health. ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. சிலர்னா நைட் டியூட்டி போகிறீங்க, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. இந்த நைட் டியூட்டி போகிறவங்க பார்த்தீங்கன்னாலே அவங்க பகல்லலாம் எரிச்சலாக தான் இருப்பாங்க. ஓகே, அவங்க நைட்டில் பாவம், அவங்களுக்கு தூக்கம் இல்லை. நைட் ஃபுல்லாக கொஞ்சம் எரிச்சல் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். கர்த்தரை நான் அவங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நைட் டியூட்டி பார்க்குறேன் மகனே, மகளே, பிள்ளைகளே, ஹெல்த்தை பாருங்கள். நல்லா தூங்குங்க, பகலில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டு நம்மளை ஆண்டு நிறைய லெசன்ஸ் இருக்குது, அதை பற்றியே ஒரு நாள் எடுக்கலாம். பவுல் சொல்கிறார், உன் சரீரத்தை கட்டுப்படுத்துன்றார். தேவையில்லாத சாப்பிடாதன்றார். சீக்கிரமாக சாப்பிடுங்க. லேட் நைட் ஃபுட் சாப்பிடாதீங்க. 6 மணிக்கு 7 மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும் டின்னர்லாம். அதுக்கு மேலே உள்ள எதை போட்டாலும் பிரச்சனை தான். கீப் யுவர் ஹெல்த் வெல். நம்ம சரீரத்தை ஒரு நாளையத்தை கெடுத்தால் ஆண்டவர் சொன்னார், ஆமாம், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வேதம் சொல்லுது, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நல்லா வாக் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஸ்டே ஹெல்தி. ஆமென், ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, வான்னு சொன்ன பிறகு சந்தேகம் ஏன்னு கேட்கிறார் ஆண்டவர். Sometimes when even after God says yesல ஆண்டவர் வான்னு சொன்ன பிறகு ஆண்டவர் வட்டுமா போராட்டம் ஆண்டவரோட செய்யட்டுமா செய்யணுமா ஆண்டவர் சொல்லிட்டாரு வான்னு சொல்றாருல்ல. Why are you wrestling with God? சண்டை போடாதீங்க ஆண்டவரோட. சில நேரத்தில் நம்ம சௌகரிய வளையத்தை விட்டு ஆண்டவர் வெளியில வரணும்னு நினைக்கிறார். விசுவாசம் என்பது புயல் காற்றின் நடுவில் போவதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசமானது புயல் காற்றின் நடுவே எடுத்து காலை வைக்கிறது தான், பின்னாடி மட்டும் வைக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாத போது அநேக நம்ம மேல நம்பினாங்க. நம்ம மனைவி நம்மளை நம்பினாங்க, அவங்க நம்ம கணவர் நம்பினாங்க. இல்லைங்க, ஐ நோ ஹூ யூ ஆர். நமக்கு நல்லது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடும். நேற்று ஒரு கோல் தாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி அடிச்சிட்டாங்க, ஒரு கோல் போட்டாங்க. எங்கள் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. 5 கோல் தொடர்ந்து அடிச்சிட்டாங்க, ஒரே கோல் தான் அடிச்சோம். ஒரு சின்ன நெகட்டிவிட்டி மைண்டில் வந்த உடனே எல்லாமே கெட்டு போச்சு. பார்த்தீங்க, எங்கள் முறையில கெட்டு போச்சு. அப்படியே நாங்கள் தோல்வியை தழுவி விட்டோம். ப்ரெஷர் ஆஃப் த ஃபைனல். சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயம் நம்மளை அப்செட் ஆக்கி விட்டுருவாங்க வாழ்க்கையை. ஆனால் ப்ளீஸ் ஹேவ் கான்ஃபிடென்ட். பேதுருக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா இயேசுவுக்கு பேதுரு மேல நம்பிக்கை. நடந்து வாடான். உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவருக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது. உன் வாழ்க்கையில சில ஆட்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க, ஆனா சில பாசிட்டிவ் பீப்புளை நம்ம லைஃப்ல ஆண்டவர் வச்சிருக்காங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக யாரோ ஜெபம் பண்ணாங்க, அதனால தான் நரகத்தின் வாசலில் இருந்து பரலோக வாசல் கிட்ட போய் நிக்கிறேன். There was a transition, there was a transfer, because I was right in the pit of hell, but somebody believed in me. என ஆண்டவர் நம்பினாரு, சில மனிதர்கள் நம்பினார்கள், ஆகவே உயிர்ப்பித்தேன். யோபு சொல்றான், சுவாசிக்கிற உம்முடைய காற்று என்னை உயிர்ப்பிக்கும். சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை உயிர்ப்பித்தது. நல்ல மகிமைப்படுத்தணும். என்ன அழகான வசனம் சொன்ன உங்களுக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சுவாசம் என்னை உயிர்ப்பித்தது. உயிர்ப்பிக்கும். ரூவா காற்று வீசப்படுவதாக. Let the mighty power of God flow. அவர் உன் மேல சுவாசித்தால் போதுங்க, நீ பிழைத்திருப்பாய். நீ பிழைத்திருப்பாய். நீ பயப்பட வேண்டாம். ஆமென். நான் அழகான வசனம் சொல்றான் பாருங்க. வெளிப்பாடு போராட்டத்தில் தாங்க யோபு ஏன் ஒரு நல்ல வசனம் சொன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் மாம்சம் முதலமானவைகள் அழிந்து போனாலும் என் மீட்பரை நான் காண்பேன். ஓ ஷகாபலா தரபதி கபா ரிகாபா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். Thank you Jesus. ஆமென். ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாருங்க. யாரு நம்பலனாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவர் உங்களை நம்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் தப்பான சத்தம் காதில் கேட்கும், விட்டு கொடுக்காதீங்க. உங்க கண்ணை எப்பொழுதும் ஆண்டவர் மேலேயே வைங்க. Always your eyes on Jesus. சில சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுவிட. சிலருக்கு பழக்கமே சர்ச்சுக்கு போவதுதான். இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது அவர் வழக்கத்தை போல தேவாலயத்துக்கு போனார். இயேசு டெய்லியும் சர்ச்சுக்கு போவார். நம்ம எத்தனை நாள் சர்ச்சுக்கு வரோம்? இயேசுனுடைய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமாங்க? டெய்லியும் சர்ச்சுக்கு போனார். ஆனா சில வழக்கத்திற்கு படி சபைக்கு போல. அதனால தான் எபிரேயர் சொல்றான், இயேசுவை பார்க்க போங்க சர்ச்சுக்கு. பாஸ்டரை பார்க்க வரல நீங்க, இசை நல்லா இருக்குதுன்னு வரல நீங்க, இயேசுவை பார்க்க வந்திருக்கு. நம்முடைய ஆலயத்துக்கு போறாங்க, உங்களை பார்க்கணும். இவர் நிப்பாரு, நாளைக்கு இருப்பாரு, இருக்காம இவரு மனுஷன் இருப்பா போயிடுவான். கர்த்தர் தான் என்னைக்குமே இருப்பாரு. ஆமென். இருக்கிறதுலே சூப்பர் பாஸ்டர் வேர்ல்டுலயே ஜீசஸ் மட்டும்தான். சூப்பர் பாஸ்டர்லாம் தேடி எந்த சர்ச்சுக்கு போனாலும் கிடைக்க மாட்டான். எல்லாம் அவனும் மனுஷன் தான். இயேசுதான் பிரதான ஆசாரியன், பிரதான போதகர், நல்ல மெய்ப்பன் இயேசுதான். நீங்க சபைக்கு மனுஷனை பார்த்து வரல, இயேசுவை பார்த்து வந்தீங்க. அதனால இயேசுதான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். தீர்க்கதரிசியால உனக்கு அற்புதம் செய்ய முடியாது. இயேசுவால தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால தான் உன்னை விடுதலையாக்க முடியும். இயேசுவால தான் உனக்கு குணமாக்க முடியும். இயேசுவால தான் விடுதலையாக்க முடியும். குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானாய். எஸ். மத்தேயுல வாசிக்கிறோம் 8ல அவர் படவில ஏறின பொழுது 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால்
மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை எழுப்புற மாதிரி இருக்கணும் உங்க ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை எழுப்பி எங்களை, இயேசு தூங்கிட்டா இருந்தாரு, இயேசு தூங்கிட்டா இருந்தாரு, சும்மா கண்ணை மூடினாரு. இவனுக்கு என்ன பண்றாங்க, நான் கண்ணை மூடினான்னு பார்த்தாரு. இயேசுவை எழுப்பிட்டாங்க. ஆண்டவரே எழுப்பி என்ன கேட்டாங்களா? ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போறீங்களா? ஆமாங்க, ஆமா ஆமா உண்மைதான். இயேசுவை கேள்வி கேளுங்க, தப்பு இல்லை. பேதுரு கேள்வி கேட்கறது அனுமதிக்கிறார் பாருங்க இயேசு. Do you have questions? உங்களுக்கு கேள்வி இருக்குது, ஆண்டவரை கேட்கணும்னு கேள்வி இருக்கு? இருக்குங்க, நியாயமான கேள்வி இருக்குது. There are some questions that a pastor won't be able to answer. என்னால பதில் சொல்ல முடியாதுங்க உங்க கேள்விக்கலாம். தைரியமா கேளுங்க ஆண்டவரிடத்துல. நீங்க பயப்படுறதுனால ஆண்டவர் கணித விசுவாசம் இல்லைனால அவனை நம்பலன்னு தான் திட்டினார் ஆண்டவர். காலத்து ஒரு பாட்டு பாடுவான், சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சின்ன சிட்டுக்குருவியே சின்ன அழகாக படைத்தது யாரு, அப்புறம் அங்கும் எங்கும் பறந்துக்கிட்டு அவர் நம்மளை அழகா படைச்சிருக்கிறாருங்க. அவரை போல அழகா படைச்சிருக்காரு. நல்லா கவனிங்க. நிறைய வாலிபர்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அண்ணே எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் ஆகல, பயங்கர போராட்டமா இருக்குது. என்னது என்னது கல்யாணம் ஆகலையா? சோதனை பயங்கரமா இருக்கா? நாங்க தப்பு பண்ணிடக்கூடாது அண்ணே. நான் கேட்கிறேன், நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. ஆண்டவர் ஆதாம உண்டாக்குன உடனே பாம்பு வரல, சர்ப்பம் வரல. ஏவாளை உண்டாக்குன பிறகு தான் சர்ப்பம் வந்துச்சு. பெண்கள் தப்பா சொல்றதுக்காக நான் சொல்லல. ஏன் தெரியுமா அந்த வசனத்தை சொல்றேன்? திருமணங்களுக்கு பிசாசு திருமணத்தை பிடிக்காதுங்க. ஆம்பளை கவலை, வாலிபர்களே, கல்யாணம் ஆகாத வாலிபர்களே கவலைப்படாது, உங்களுக்கு போராட்டம் கம்மி. ஏன்னா ஆதாம் தனியா இருக்கும்போது பிசாசு டிஸ்டர்பே பண்ணல. என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு தான் பாம்பு வந்துச்சு. வஞ்சகம், போராட்டம். பிசாசு ரொம்ப தந்திரமானவன், திருமணத்தை உடைச்சிடுவான். மேரேஜுக்கு அகைன்ஸ்ட் அவன் பிசாசு. விட்டு கொடுக்காதீங்க. கணவன் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது, மனைவி கணவனை விட்டு கொடுக்கும். ஆமென். பின்னாடி போக முடியாது. நீங்க பின்னாடி என்ன போறீங்க? எதுக்கு போறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு கோ பேக்? ஃப்ரண்ட் தான். ஆமென். சிலுவையை பார்த்துக்கிட்டு போயிட்டு ஏசப்பா உங்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டே இருக்கம்பா, ஏசப்பா உங்களை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கம்பா. சோர்ந்து போகாதீங்க. Don't be disappointed, don't be rejected. அப்பா ஏசப்பான்னு சொன்ன கையை கொடுத்து தூக்கி விடுவாருங்க ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. இவர் எப்படிப்பட்டவரோ, எப்படிப்பட்டவர் தானே நீங்க டவுட்டா வந்திருக்கிறீங்க. எப்படிப்பட்டவர் தானே டவுட்டா வந்திருக்கிறீங்க நீங்க. காற்றும் கடலையும் இவர் அதட்ட வல்லமை உள்ளவர். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை ஒரே நொடியில சால்வ் பண்றதுக்காக ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர். அவரை நம்பு. He has the power. He has the power. அதாவது இது பேதுரு பத்தியும் அந்த சம்பவம் இல்லை, சீஷர்களை பத்தியும் அந்த சம்பவம் இல்லை. எங்க சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு போற பேர் தான் 12 பேர் தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. அதனால கப்பல் முழுகாதுங்க, கப்பல் தொடர்ந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் இயேசுவை பத்தி இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். இது ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு போராட்டத்தில் இயேசு அதிகமா அறிவீங்க. You will know God in your problems and troubles and trials. It's a revelatory of Christology. இயேசுவை அறியும்படியா. இயேசு இவர் யாரோ இப்பதான் சீஷனுக்கே கப்பல்ல தான் புரியுது. எவ்வளவு நாள் அற்புதத்தை பார்த்துக்கிறான், எவ்வளவு நாள் அதிசயம் பார்த்துக்கிறான், இதுக்கு முன்னாடி புயலை பார்த்துக்கிறான். எங்க புயல் காற்றுனா புதுசா? நமக்கு புயல் காற்றுனா புதுசா? கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். Your ship will sail across the storm. உன் கப்பல் புயலுக்கு நடுவே போய் கரையில சேரும்.
ஏன்னா போன்னு சொன்னவரும் அவரு, சேர்க்க போறவரும் அவரு, புயல் காற்றுல காப்பாத்த போறவரும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. ஆமென், ஆமென், ஹalleluya. இவர் எப்படிப்பட்டவர்? ஆராதனை பாத்தீங்களா? worship. இவர் எப்படிப்பட்டவரோ? ஆமென். 5 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். The Lord, கர்த்தர் உங்களை நடத்தினார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தான் உங்களை இணைச்சாரு, கர்த்தர் தான் நடத்தினார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். The Lord is praying for you. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். 4வது. 5வது, ஆண்டவர் இந்த புயல் காற்றின் நடுவில் இருந்து ஆண்டவர் உங்களை அந்த பக்கத்துக்கு கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆமென். சில ஆழமான காரியத்தை ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹalleluya. என்ன எந்த தண்ணி அவர்களை பயமுறுத்தினதோ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தண்ணி, அந்த பயமுறுத்துதல் உன் காலு கீழே இருக்குதுன்னு சொல்றாரு. நீ நினைக்கிற தண்ணி தலைக்கு மேல போவனு, ஆண்டவர் தண்ணியை உன் காலு கீழே வச்சிருக்கிறாரு. பேதுருவ தண்ணி மேல நடந்தவர் சொன்னார், எந்த அலைகள் உன்னை புரளும் என்று நீ நினைத்தாயோ அந்த அலைகள் மீது நடப்பதற்காக நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாத, பயப்படாத. திடன்கொள், நான் தான், நான் தான். கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஒரு விஷயம் மகிமைப்படுங்க. நான் தான் சொல்றார் ஆண்டவர். I am that I am. நான் தான், நான் தான், நான் தான். பயப்படாத, நான் தான். உன் கையை பிடிச்சு நடத்துவேன். நான் தான். Oh, thank you Lord. Thank you Jesus. Oh, கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால். ஓ, காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் ஓ எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை கைகளை உயர்த்து. ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. ஜீசஸ். ஓ, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை. கடலின் நடுவே, புயல் காற்றின் நடுவே உமக்கு ஆராதனை. ஆராதனை. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி. Thank you Jesus. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஓ ஓ, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போது செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் என் அன்பு இயேசுவே. ஓ, ஆராதனை ஷபலா சிக்கவா ரபா நிமலகவா ரிபலகவா துரபா. விடுதலை, 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 விடுதலை. ஓ, ஆராதனை கே. ஓ, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ, ஆராதனை இயேசுவுக்கே.
சொன்னால் போதும். நீ செய்வீங்களா? ஓ, ஒரு பாதம் மாத்திரம் போதும். உங்க பாதம் போதும் அப்பா. ஓ, பயப்படாதே. கரம் இழுத்து தூக்குறீங்க பேதுருவே. ஓ, ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அவர்கள் படவில ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இயேசு உங்க கப்பல்ல ஏறினார்னா காற்று அமர்ந்து விடும். அப்பொழுது படவில உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து வாரது. பார்த்தீங்களா? இயேசு உள்ள வந்தவன அமைதி, வர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க. புயல் காற்று அமர்ந்து போகும். இயேசுவை மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை வர்ஷிப்ட் him. பின்பு அவர்கள் கடலை கடந்து கென்சேரத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்தில் மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஊழியம் பாருங்க எப்படி நடக்குதுன்னு. ஆண்டவர் போராட்டத்தில் வந்து கூட வந்த உடனே ஊழியம் மகிமையா இருக்கு, வாழ்க்கை மகிமையா இருக்கு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவு கேட்டு வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும், அக்கறையில் இருக்கிறவன் சொல்றான் உம்மை தொட்டா சுகமாயிடுவேன்னு. கூட இருக்கிறவனுக்கு விசுவாசம் இல்லை. கூட இருக்கிறவனுக்கு விசுவாசம் இல்லை. நூற்றுக்கு அதிபதி சொல்றான் வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. அதிகாரம்னா எனக்கு தெரியும். ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போல் என்றால் போகிறான். உங்க வார்த்தையில் அதிகாரம் இருக்கப்பா. உங்க வார்த்தையை சொன்னால் போதும் என் வேலைக்காரன். பெரிய விசுவாசம், great faith versus the poor faith. இவங்கள்ட்ட அவிசுவாசம், நூற்றுக்கு அதிபதிக்குள்ள பெரிய விசுவாசம். பெரிய விசுவாசத்தோட நீங்க போங்க, நீங்க செய்வீங்க ஆண்டவரே. அவன் சொல்றான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் தொட்ட யாவரும். இன்னைக்கு ஆண்டவரை தொட்டுட்டு போங்க, சொஸ்தமாவீங்க. touch him, let there be a touch of God upon you. தேவனுடைய தொடுதல், தேவ தொடுதல் சபையின் மேல இறங்கட்டும் அப்பா. உங்களுடைய தொடுதல் சபையின் மேல இறங்கட்டும். May the touch of God, a heavenly touch, பரலோகம் உங்க பிள்ளை மேல தொழட்டும். உம்முடைய ஆலயத்தின் வஸ்திர தொங்கலினால் உம்முடைய ஆலயம் நிரப்பப்படட்டும். வஸ்திர தொங்கலினால் உம்முடைய ஆலயம் நிரப்பப்படட்டும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு போக. Thank you Jesus. Thank you Jesus. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதித்து அனுப்புறோம் ஐயா. தூக்கி எடுங்கப்பா. உளையான சேற்றில் இருக்கிறாங்கப்பா. கண்மலையின் மேல் அவருடைய பாதங்களை நிறுத்துங்கள். பிள்ளைகளை பிளஸ் பண்ணி அனுப்புறோம். நித்திய தேவனே, சர்வ லோகாதிபதியே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற புயக்காற்று நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா, ஒன்றுமில்லாமல் போய்விடும். உம்மை தொட்டு செல்ல வந்திருக்கிறோம். எங்களை தொட்டு அனுப்புவீராக. எங்களை பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. மனக்கலேசங்களை நீக்கும், சந்தேகங்களை நீக்கும். நாங்க பின்னாடி போக முடியாதப்பா, முன்னாடி தான் போக முடியும். இதுல நீங்க தான் கொண்டு வந்தீங்க. இந்த புயல் நடுவில் கொண்டு வந்தவர் நீர்தான். நீர்தான் எங்களை அக்கறைக்கு கொண்டு போவீர். அக்கறையில் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த புயலை நீங்க கடக்கிறோம்னா பெரிய ஆசீர்வாதம் இருக்குதப்பா. There is a bigger blessing on the other side and it's worth going through the storm. புயல் நடுவில் போறது தகுதியானது. ஏன்னா அதை விட பெரிய ஆசீர்வாதம் புயலின் முடிவில் எங்களுக்கு உள்ளது. பெரிய ஊழியம் காத்திருக்குது உங்க பிள்ளைகளுக்காக. பெரிய மகிமையான காரியங்கள் காத்திருக்கிறது. இந்த போராட்டத்தின் வழியாய் நம்பிக்கையோடு உம்மை நம்பி உம்மை மாத்திரம் பார்த்து கடந்து போக கர்த்தர் கிருபை தாம். புதிய வாரத்துக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். புதிய ஆசீர்வாதம், புதிய பலன், புதிய கிருபைகள், புதிய வார்த்தை, புதிய ஆறுதல்
ஓ பிள்ளைகளை உயர்த்தி உம்முடைய கரம் இறுகி பிடிக்கட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரம் இறுகி பிடிக்கட்டும் ஐயா. பயப்படாதே மகளே, மகனே பயப்படாதே. நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். எப்ராயிமே, உன்னை நான் மறப்பதில்லை. உன்னை கரம் பிடித்து தூக்கினேன், உன்னை நான் மறப்பதில்லை. God will never forget you. You are not forgotten. You are indeed remembered. உங்களை ஞாபகம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். உங்களை ஞாபகம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். பிள்ளைகளை பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. வரக்கூடாதவர்கள், பலவீனமானவர்களை நினைக்கிறோம். சர்வ வல்லவரின் சுவாசம் உயிர்ப்பிக்கட்டும். வேற ஒன்னும் சொல்லுற ஆண்டவரே, சர்வ வல்லவரின் சுவாசம் உயிர்ப்பிக்கட்டும். பலவீனங்களை நீக்குங்க, பலனுள்ளதாய் மாற்றுங்க. குடும்பங்களை விரோதமாக எழும்புகிற எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து புறப்படுத்துகிறோம். குடும்பங்களை கட்டி ஒன்றாக இணைப்பீராக. முப்பரி நூலாகிய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை இணைத்து காத்து நடத்துங்க. ஜெயமான வாரத்தை கொடுங்கப்பா, ஜெயமான வாரத்தை கொடுங்கப்பா. மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் தோல்வி அடைவதில்லை. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவில். நீயோ கடன் வாங்காமல் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for being here. கடந்து வந்ததற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாராக.